என்னது இது? ரூம் திறந்தே கிடக்குற மாதிரி இருக்கு. நம்மள தவிர யாரும் வர மாட்டாங்களே. டேய், ஏன் பேய் அரைஞ்ச மாதிரி நிக்கிற? இல்ல, ரூம் டோர் லாக் பண்ணிட்டு தான் போனேன். ஆனா வந்து பார்க்கும்போது திறந்து கிடக்கு. அதான் ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. நீ தான் திறந்து போட்டு போயிருப்ப. உனக்கு தான் ரூம சாத்திட்டு போற பழக்கமே இல்லையே. நான் ஏற்கனவே ஒரு மாதிரியா இருக்கேன். நீங்க ஏதாவது ஒன்று சொல்லி டயர்ட் ஆக்காதீங்கம்மா. பேசாம பசங்களோட எங்கேயாவது ட்ரிப்பு போயிட்டு வரலான்னு தோணுதுமா. அப்பதாம்மா இந்த மென்டல் ப்ரெஷர்லாம் போகும். என்னது? நீ ட்ரிப்புக்கு போறியா? நானே எப்ப என்ன நடக்குதுன்னு தெரியாம பதட்டத்துல இருக்கேன். உனக்கு ட்ரிப்பு கேக்குதா? அப்ப என்னதாம்மா பண்ண சொல்றீங்க? இதுக்கு மேல பண்றதுக்கு வேற என்னதாம்மா இருக்கு? ஏய், ஏண்டா இப்ப என்ன கெட்டு போச்சுன்னு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? வேலை இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டான். ஆனா வள்ளியும் ரத்தனமும் அவனை சேர்த்துக்காம தானே வச்சிருக்காங்க. நீ முதல்ல ரத்தனத்துக்கிட்ட நல்ல பேர் வாங்கி அவனோட நம்பிக்கையை சம்பாதிச்சிரு. அது மட்டும் இல்ல, வள்ளிக்கு வேலை மேல இருக்கிற கோவத்தை இன்னும் எப்படி ஜாஸ்தி ஆக்குறதுன்னு யோசி. இன்னும் நிறைய சான்ஸ் இருக்குடா. சூப்பர்மா. இதுக்குதான் சொன்னேன் இந்த ரூம் வேண்டான்னு. ரூம் ஃபுல்லா ஒரே டஸ்டா இருக்குக்கா. வேற ரூம் போயிரலாம். பரவாயில்ல சுமதி, நான் இங்கேயே இருக்கேன். சரிங்கக்கா, நான் போய் வேலை ஆளுங்க கிட்ட சொல்லி இந்த ரூம கிளீன் பண்ண சொல்றேன். அது வரைக்கும் ஏ ரூம்ல இருங்க. வேலையாளுங்களா? இது என்னோட ரூம் சுமதி. நானும் அவரும் இந்த ரூம்ல தானே இருந்தோம். இங்கதான் வள்ளி பிறந்தா. இத நானே சுத்தம் பண்ணிக்கிறேன். சின்னம்மா, இவங்க தான் ஆசைப்படுறாங்கல்ல, நாங்க இங்கே இருந்துக்கிறோம். நீங்க ஃப்ரீயா விடுங்க. சரி, நீ அக்கா கூட இரு, நான் இப்ப வந்துடுறேன். கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. பண்ணிடுறேன். நீ மட்டும் தனியா வா. இல்ல இல்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்தே பண்ணலாம். ஐயோ அத்தை, நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு? நான் பாத்துக்கிறேன், நீங்க ஓரமா நில்லுங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லப்பா. நானும் ஹெல்ப் பண்றேன். 2 பேருமா சேர்ந்து சுத்தம் பண்ணுவோம். சரிங்க அத்தை. சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் இவ்வளவு சூப்பரா இருக்கு. இத போய் ஸ்டோர் ரூமா மாத்தி வச்சிருக்காங்களே. நான் தான் சொன்னேன்ல, நானும் அவரும் வாழ்ந்த ரூம். நான் போனதுக்கு அப்புறம் என்னோட நினைவுகள் கண்டிப்பா அவரை தொந்தரவு பண்ணிருக்கோம். அதனாலதான் இந்த ரூமை விட்டுட்டு வேற ரூமுக்கு போயிருப்பாரு. இவங்க இத ஸ்டோர் ரூமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன் பெரியம்மா, பெரியப்பா ஏன் எப்ப பார்த்தாலும் உங்களை திட்டிட்டே இருக்காரு? அது ஒண்ணு இல்லடா செல்லக்குட்டி, பெரியப்பாவுக்கு என் மேல ரொம்ப பாசம். அதனாலதான் என்ன திட்டிட்டே இருக்காரு. அதனாலதான் வேலனையும் திட்டுறாங்களா? ஆமாண்டா, ஐயாவுக்கு வேலையில தானே ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் திட்டுறாங்க. ஆனா வள்ளியக்காவும் பெரியப்பாவும் உங்ககிட்ட நல்லாவே பேச மாட்டாங்களே, எப்பவும் கோவமாவே பேசுறாங்களே. ஒரு நாள் சீக்கிரமே வேலனும் பெரியப்பாவும் சந்தோஷமா சிரிச்சு பேசுவாங்க. நீ பாப்ப, ஓகேவா?
அப்பா தான் கூப்பிடுறாரு. சொல்லுங்கப்பா. நடந்த எல்லா விஷயத்தையும் டிவில பார்த்தேன்பா. எனக்கு ரொம்ப சந்தோஷம்பா. எப்படியோ அந்த பக்கம் இருந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துருச்சுப்பா. ஆமாப்பா, கெட்டதுலயே ஒரு நல்லதுங்கிற மாதிரி யாரோ நம்ம வீட்டில் நடந்த சண்டையை வீடியோ எடுத்து மீடியா கொடுக்க போய் அது நமக்கே சாதகமா மாறிடுச்சு. நல்லதுப்பா, ரொம்ப நல்லதுப்பா. எப்பா, அப்படியே இந்த சூட்டோட சூடா மத்த நல்ல விஷயங்களையும் பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு தோணுதுப்பா. அதனாலதான் கால் பண்ணேன். என்ன விஷயம்ப்பா? மறு வீட்டு சடங்கெல்லாம் முடிச்சிட்டோம்னா நல்லா இருக்கும்னு தோணுது. ஆனா அதெல்லாம் நடக்குமா என்னங்கிறது தான் தெரியல. அவ்வளவுதானப்பா, கண்டிப்பா அதை பண்ணி தான் ஆகணும்னா பண்ணிடலாம்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னப்பா இவ்வளவு ஈஸியா சொல்லிட்ட? முதல்ல வள்ளிய சம்மதிக்க வச்சு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். பேச்சியும் அதுக்கு சம்மதிக்கணும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லப்பா. வள்ளி மேடத்தை கன்வின்ஸ் பண்ணி நான் கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க முதல்ல அம்மாட்ட போய் பேசி சம்மதம் வாங்குங்க, மற்ற விஷயத்தெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அப்படின்னா சரிப்பா, நான் போய் பேச்சுக்கிட்ட பேசுறேன்ப்பா. சரி, நான் சரிப்பா சரிப்பா. என்ன சொல்றாரு வேலா? இந்த மறுவீடு அழைப்பு நடத்தணுமா, வள்ளி மேடத்தை கூட்டிட்டு வீட்டுக்கு வர சொல்றாரு. போச்சுடா, அதுக்குள்ள அடுத்த பஞ்சாயத்தா? மறுவீட்டு கூப்பிட்டா அவ வருவாளா? எப்படி அவளை வர வைக்க போற? அதெல்லாம் வள்ளி மேடம் ஒத்துப்பாங்கம்மா, நீங்க ஃப்ரீயா விடுங்க, அதை நான் பாத்துக்கிறேன். அதான் எப்படின்னு கேக்குறேன். நீ போய் மறுவீட்டுக்கு போகணும், வானு கூப்பிட்டதும் உடனே கிளம்பி உன் கூட வர நிலைமையிலயா இருக்கா? சொல்றவங்க சொன்னா கேட்டுதானே ஆகணும். இப்ப பாருங்க அவங்கள எப்படி வர வைக்கிறேன்னு.